அனைவருக்கும் வணக்கம் and a very happy Saturday. Tecno start பண்றதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல Samsung Galaxy M51 இந்த ஸ்மார்ட் போன் உடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் பிரைஸ் எல்லாமே வந்து ஒரு வீடியோவா நான் அப்லோட் பண்ணிருந்தேன். சோ நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். Samsung Galaxy M51 இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 307ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகள் தமிழில். PUBG பாப்புலரான ஆன்லைன் மொபைல் கேமிங்கை சப்ஸ்டியூட் பண்ணுற வகையில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு மொபைல் கேமிங் ஆப், அதாவது மல்டிப்ளேயர் மொபைல் கேமிங் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் FAUG, ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடெட் காட்ஸ். ஸோ இந்த FAUG அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூரு பேஸ்ட் கேமிங் கம்பெனி என்கோர் இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இந்தியாவில் ஆத்ம நிர்பர் மூமெண்ட்டில் வந்து நிறைய ஆப்ஸ் டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த ஆப்ஸை வந்து அந்த ப்ரொசீஜர் கீழே தான் இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணது வந்து மிஸ்டர் அக்ஷய் குமார். இவங்க வந்து ட்விட்டர் ஹேண்டலில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து எப்படி ரியலாக வந்து மிலிட்ரியில் ஃபைட் பண்ணுறாங்க, நம்மளுடைய கண்ட்ரியை சேவ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய கால்வன் வேலி இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இதை இன்க்ளூட் பண்ணி வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விளையாடும் போது வந்து இந்தியன் ஆர்மி வந்து எவ்வளோ தூரம் நம்ம நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருமே ரிலேட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் வந்து இந்தியாவில் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ FAUG வந்து உங்களுக்கு PUBGயை விட பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஆப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டோட வந்து அஃபிஷியலாக ட்விட்டர் ஹேண்டலில் இந்த கேமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, PUBG கூடவே இந்தியாவில் 117 ஆப்ஸ் இந்தியாவில் பேன் பண்ணியிருந்தாங்க. இதை அடுத்து இந்த எல்லா ஆப்ஸுமே வந்து இனிமேல் உங்களுக்கு கூகுளுடைய ப்ளே ஸ்டோர், அதுக்கப்புறம் ஆப்பிளுடைய ஆப் ஸ்டோரில் வந்து இருக்காது. இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதை அடுத்து வந்து PUBG மொபைலாக இருக்கட்டும், மொபைல் லைட்டாக இருக்கட்டும், இனிமேல் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது ப்ளே ஸ்டோர்லேருந்து, ஆப் ஸ்டோர்லேருந்து. இந்த பேரில் இனிமேல் ஏதாவது ஆப்ஸ் இருந்தால் யாருமே தவறுதெல்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட் எல்லா ஆப்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இந்த பேரில் ஏதாவது ஆப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அது ஃபேக் ஆப்ஸாக தான் இருக்கும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது இல்லைனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ யாருமே தவறுதலாக இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி ஏமாற வேண்டாம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக்குடைய மெசஞ்சரில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் ஃபார்வர்டிங் மெசேஜஸை வந்து லிமிட் பண்ணுற ஃபீச்சர். இனிமேல் ஃபேஸ்புக் மெசஞ்சர்லேயும் வந்து நீங்கள் 5 மெசேஜஸ் மேலே ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா லிமிட் ரீச் அப்படின்னு ஒரு பாப்அப் மெனு வரும். அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் 5 மெசேஜஸ் தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். இது மூலயமா வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறத குறைக்கலாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சர் கொடுத்து நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறத குறைஞ்சதுனால வந்து ஃபேஸ்புக்குடைய மெசஞ்சர்லையும் இந்த ஃபீச்சரை இவங்க கூடிய விரைவில் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. Xiaomi ஒரு இன்வென்ஷன் பேட்டன்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் அண்ட் டிவைஸ் ஃபார் பிளாக்கிங் கால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டன்ட் மூலயமா வந்து ஒருத்தருக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டானதா, இதை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாமா, இல்லைனா வந்து இதில் ஸ்பேம் இருக்கா, மெலேஷியஸ் யூஸரானு உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனோட வரும். அதனால வந்து யூசர்ஸ் வந்து அன்னெசரி கால்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் ட்ரூ காலர் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இது கூடிய விரைவில் Xiaomi அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்பில்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதை அடுத்து வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து டிபெண்ட் பண்ண முடியாது. ஒருவேளை வந்து இதை ப்ராக்டிக்கலாக இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா. பட் இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2014 ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு தெரியல. இப்போ இதை பற்றின தகவல் வெளியாயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் இதை வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தட் வந்து அன்னெசரி கால்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறது ரொம்பவே குறையும். OPPO ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீச்சர்ஸ்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா honeycomb டிசைனில் வந்து இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த honeycomb டிசைனில் வந்து உங்களுக்கு பேக் பேனல் வந்து ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு மெட்டீரியலில் இருக்குது. இந்த கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பெசல்ஸ் வரைக்கும் வந்து கவர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த honeycomb பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் வந்து பெசல்ஸில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதே சமயத்தில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பஞ்ச் ஹோல், ரியர் சைடில் வந்து குவாட் கேமரா, சர்க்குலர் ஹவுசிங்கில் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜஸும் இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ ஓவரால் இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேக் பேனலுடைய மெட்டீரியல் வந்து ரொம்பவே வித்தியாசமாக honeycomb டிசைனில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது கூடிய விரைவில் OPPOவுடைய A சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னும் தெரியுது. ஸோ பார்க்கலாம், ரொம்பவே அட்டகாசமான ஒரு அவுட்லுக்கில் OPPOவுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. Motorola Razr 5G 2020 இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. இந்த அஃபிஷியல் ரெண்டர் பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த
Motorola Razr 2019 மாடல் மாதிரியே தான் இருக்குது அவுட்லுக். பட் இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்தது வந்து உங்களுக்கு பாலிகார்பனேட் பேக் பேனல். இது வந்து கிளாஸ் பேக் பேனலில் கொடுக்கறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரையும் இவங்க சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சென்டராக சின்னில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்க பேக் சைடில் பேக் பேனல் கீழே கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. எக்ஸாக்டாக லோகோ மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஓவரால் அவுட்லுக் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 48 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 20 மெகா பிக்சலோட கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட பார்க்கலாம் மோட்டரோலா அவங்களுடைய Razr 2020 என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு. சாம்சங்குடைய ஃப்ளிப் மாடலில் சாம்சங் கேலக்ஸி Z Flip 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 2 கலர் வேரியன்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு பிரான்ஸ், இன்னொன்று வந்து கிரீனு. இப்போ இதில் வந்து மிஸ்டிக் ஒயிட் அப்படின்னு ஒரு புது கலர் வேரியன்ட் கொண்டு வர போகிறதா தெரியுது. இதுக்கான ஒரு அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்குது. சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கலர்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு ரீஜன்ஸ்க்கும் வந்து ஒரு கலர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த மிஸ்டிக் ஒயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சைனாவில் செப்டம்பர் 9th நடக்க போகிற சாம்சங்குடைய ஈவெண்ட்டில் இதை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங்குடைய Z Flip 5Gயில் உங்களுக்கு மிஸ்டிக் ஒயிட் பார்க்கறதுக்கே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. MediaTek ஒரு புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய Dimensity சீரிஸில் MediaTek Dimensity 1000C இது யூஎஸில் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் உடைய சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு 1000+ இப்போ 1000C இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான். இதில் ஏஐ கேப்பபிலிட்டிஸாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே என்ஹான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இதோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு 4 கோர் வந்து பவர் எஃபிஷியன்ஸ்க்காகவும், அதே இதோட A55 கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. இது 7 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். 7 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பர்ஃபார்மன்ஸும் சரி எஃபிஷியன்ஸும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ MediaTek 1000C யூஎஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த சிப்செட்லேயே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. LG Velvet அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 1000Cயோட இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே LG Velvetல வந்து உங்களுக்கு Snapdragon 765 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு MediaTek சிப்செட்லேயும் வந்து MediaTek Dimensity 1000Cயில் உங்களுக்கு LG Velvet அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 765G விட உங்களுக்கு கம்மியாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 765 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $600 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு $580 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு $20 டிஃபரன்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு பேட்டரியாக இருக்கட்டும், ட்ரிபிள் கேமரா, 48 மெகா பிக்சல், IP68 ரேட்டிங் எல்லாமே வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் உங்களுக்கு சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. இதை அடுத்து ஃபைனலாக MediaTek சிப்செட்டில் குளோபலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், LG Velvet. Poco M2 ஏற்கனவே லான்ச் ஆன M2 Pro உடைய லைட்டர் வெர்ஷனாக வந்து செப்டம்பர் 8 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது Redmi 9C உடைய ரீபிராண்டட் வெர்ஷன் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் Poco M2 வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க என்ஹான்ஸ் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. குறிப்பாக வந்து ஏற்கனவே பார்த்தோம்னா ரேம் வேரியன்ட் வந்து 6GB ரேம் பேஸ் வேரியண்ட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ வந்து இதோட டிஸ்பிளே பொதுவாக வந்து என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லும்போது வந்து HD+ தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் Poco M2 வந்து உங்களுக்கு ஃபுல் HD+ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனோ Poco M2 செப்டம்பர் 8 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. OnePlus தரப்புலேருந்து அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 80 கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டர்ஸ் பார்க்கும்போது OnePlus உடைய 8 சீரிஸ் மாதிரியே இருந்தது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச்சோட இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு OLED பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே இது Snapdragon 865+ல 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ரிவீலாக இருக்குது. பார்க்கலாம் வேறு என்னென்ன எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட OnePlus உடைய 80 இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. ட்ரான்சிஷன் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி தான் வந்து உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, அதுக்கப்புறம் ஐடெல் இந்த பிராண்டு கீழே ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. இவங்க வந்து ரீசெண்டாக டெக்னோ பிராண்டு கீழே டெக்னோ Camon 16 இந்த சீரிஸ் வந்து கமிங் சூன் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு சீரிஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. டெக்னோ Camon 16, 16 Pro, அதுக்கப்புறம் 16 Pro Premier. இதில் 16 Pro Premier அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து கென்யாவில் வந்து இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் சேலில் இருக்குது.
இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. அதே 16 and 16 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னோ Camon 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன்ஃபினிக்ஸுடைய 08 என்ன ஸ்பெசிஃபிகேஷனோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். MediaTek Helio G90T உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டுவல் செல்ஃபி 48+8, ரியர் சைடில் வந்து சோனி கேமரா 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு எக்ஸாக்டாக அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட கென்யாவில் அதாவது குளோபலாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இது இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு. Redmi Note 9 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ரைஸ் ஓவர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே பெஸ்ட்டாக Xiaomi லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரீசெண்டாக வந்து பில்ட் குவாலிட்டி இஷ்யூன்னு பார்த்தோம். அதாவது கேமரா செக்மெண்ட்டில் வந்து டஸ்ட் இருக்கிறதா வந்து சில பேர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த இஷ்யூ வந்து இப்போ தான் பார்த்தோம். அதுக்குள்ளே வந்து இப்போ சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் MIUI 12 அப்டேட் வந்து யூரோப், இந்தியா, சைனா இந்த 3 இடங்கள்லையும் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரோல் அவுட் பண்ண அப்டேட்டில் வந்து பக்ஸ் இருந்ததுனால வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கிராஷ் ஆகிறதா வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கிராஷ் ஆகி எவ்ரி டைம் வந்து ரீபூட் ஆகுது, வைஃபையோட ப்ராப்பராக கனெக்ட் ஆக மாட்டேங்குது, இப்போ கேமரா வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, ஒருத்தர் நிறைய இஷ்யூ ரேஸ் பண்ணியிருந்தாங்க. முதல்ல யூரோப்பில் வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணும்போது இந்த இஷ்யூ இருந்திருக்கு. இப்போ இந்தியாலையும் நிறைய யூசர்ஸ் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரெட்மியோடைய Note 9 யூஸ் பண்ணிட்டு இருந்த நீங்கள் MIUI 12 அப்டேட் பண்ண அப்புறம் ஏதாவது இஷ்யூ இருக்கா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெட்மியோடைய Note 10 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகலாம். அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் ரிவீல் ஆகிட்டே இருக்கு. நேற்று தான் Redmi Note 10 உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ஒன்று பார்த்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு கிளியர் அஃபிஷியல் ரெண்டரே ரிவீல் ஆயிருக்கு. நேற்று பார்த்த மாதிரியே தான் உங்களுக்கு பேக் பேனல் வந்து ஓரியோ மாடல் அதாவது சர்க்குலர் கேமரா ஹவுசிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 3 சென்சார் தான் தெரியுது. ஸோ இது ட்ரிபிள் கேமராவில் லான்ச் ஆகலாம். அதனால இது Redmi Note 10 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. பட் Redmi Note 10 இருந்தாலும் யூஸ்வலாக குவாட் கேமராவில் தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா வந்து ரிவீல் ஆயிருக்கு. 4ஆவதாக இருக்கக்கூடியது LED ஃப்ளாஷ் அப்படின்னு தெரியுது. அடுத்ததாக ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த மாதிரி பஞ்ச் ஹோல் நாட்சில் வந்து ஒரு கிளியர் அஃபிஷியல் ரெண்டர் வந்து ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இது கூடவே சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் கொடுக்கலாம். ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு சொல்லும் போதே வந்து இது IPS LCD பேனல் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் 48 மெகா பிக்சலில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து MediaTek Dimensity 720 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க சைனாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே ரெட்மியோடைய Note 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்த மாதிரி MediaTek Dimensity 820 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் அதுவும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது ரெட்மியோடைய Note 10 சீரிஸ் வந்து உங்களுக்கு சைனாவில் 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் இவங்க 4G-யாக ரீபிராண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்களா இல்லைனா 5G-யாக லான்ச் பண்ண போகிறாங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க ரெட்மியோடைய Note 10 சீரிஸ்க்கு? அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். MediaTek லான்ச் பண்ண ஃப்ளாக்ஷிப் சிப்செட் உடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், MediaTek லான்ச் பண்ண ஃப்ளாக்ஷிப் சிப்செட் உடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் Huawei P30. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அஸ்வின் பாஸ்கர். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.